ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்கமெண்ட் போர்ட்லேருந்து புதுசாக ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு கோர்ஜெண்டம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆர்ஆர்பிக்கான ஜேஇ நோட்டிஃபிகேஷன் நம்பர் 5 2025 ரிலீஸ் பண்ணாங்க. அதற்கான அப்ளிகேஷன் இப்போ போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் டேட் இந்த மாதம் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் புதுசாக ரிலீஸ் பண்ண அந்த கோர்ஜெண்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்ஆர்பி சென்னையோட வேகன்சியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது வந்து புதுசாக ரிலீஸ் பண்ண அந்த கோர்ஜெண்டம் நம்பர் 1 நோட்டிஃபிகேஷன் நம்பர் 5 2025 தான். ஓகேவா, ஜேஇ போஸ்ட்டுக்கானது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் ஜேஇக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2569 வேகன்சிக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். நம்ம ஆர்ஆர்பி சென்னையில் அந்த பிஎஸ்சிக்கான வேகன்சி அந்த அளவுக்கு இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னாக்கா ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி அதாவது எம்பிசி பிசி கேண்டிடேட்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன அந்த 4/10/2025 அன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே சொல்லியிருப்போம். அதோட வீடியோ லிங்க் கூட இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜேஇ நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுனாக்கா அந்த வீடியோவில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கோர்ஜெண்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு சில புது வேகன்சி ஆர்ஆர்பி சென்னை அது மட்டும் இல்லாமல் ஜம்மு ஸ்ரீநகர்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்றனால இந்த கோர்ஜெண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த சேஞ்ச் பண்ண ஆர்ஆர்பியில் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணுறீங்கனாக்கா மாடிஃபிகேஷனுக்கு ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா புது வேகன்சிலாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்றனால அந்த ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் அப்படி கொடுத்தீங்கன்னா மாடிஃபிகேஷனுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. மற்ற ஆர்ஆர்பி ஜோனில் நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா அந்த மாடிஃபிகேஷனுக்கான ஃபீஸ் வந்து ஒரு 250 ரூபா கேட்பாங்க. அது பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆர்ஆர்பி சென்னைக்கு அந்த ஃபீஸ் கிடையாது. நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அப்ளை பண்ணுற டேட் வந்து ஒரு 10 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10/12/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பழைய டேட் வந்து 30/11/2025 இந்த மாதம் கடைசி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 10/12/2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 12/12/2025. ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணால் 13/12லேருந்து 22/12க்குள்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வேகன்சி பற்றி பார்த்துருவோம். வேகன்சி பழைய அந்த ஆர்ஆர்பி சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ஆர்பி சென்னைக்கு மொத்தம் வந்து ஒரு 160 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ணி ஒரு 169 வேகன்சி சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஐசிஎஃப் சென்னையில் இருக்கிற அந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தான் ஒரு 9 வேகன்சி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் யூனிட்டில் அதுவும் எலக்ட்ரிக்கல்லேருந்து ஒரு 3 வேகன்சி, ப்ரொடக்ஷன் யூனிட்லேயே மெக்கானிக்கலில் அதுவும் அந்த டிசைன் அண்ட் ஒர்க் ஷாப்லேருந்து ஒரு 3 வேகன்சி, அதே மாதிரி ஐசிஎஃப் சென்னை மெக்கானிக்கலில் அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஒர்க் ஷாப்லேருந்து ஒரு 3 வேகன்சி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 9 வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 169 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியே ஆர்ஆர்பி ஸ்ரீநகருக்கும் அந்த ஜம்மு ஸ்ரீநகருக்கும் ஒரு சில வேகன்சிலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த அப்ளிகேஷன் டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாஸ்ட் டேட் வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஓபிசிக்கெலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிருங்க. டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த ஆர்ஆர்பியோட என்டிபிசி கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட் ஜேஇ மற்றும் செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கான ஒரு கம்பைண்டான ஆன்லைன் கிளாஸ் பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அக்டோபர் 13ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாகவே இந்த ஜேஇ எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஜிகேக்கான பிடிஎஃப், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் ப்ரீவியஸான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துக்கலாம். எல்லாமே டெலகிராம் குரூப் மூலியமாக தான் கண்டக்ட் பண்ணுறோம். வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டு வீடியோஸாக தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் அதை எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ஒரு 22 டாபிக், ரயில்வேயோட எல்லா எக்ஸாமுக்குமே என்டிபிசி, அடுத்து வரப்போகிற குரூப் டி, அது மட்டும் இல்லாமல் ஜேஇ எக்ஸாம் எல்லாத்துக்குமே தேவையான மேக்ஸோட 22 டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ரீசனிங்கோட 28+ டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல், என்சிஆர்டி அண்ட் எஸ்சிஆர்டி புக்கை பேஸ் பண்ணி தமிழ்லேயே மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் மெட்டீரியல் வந்து இங்கிலீஷில் கிடையாது. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் பைலிங்குலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜிலுமே கிளாஸஸ் இருக்கும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஸ்டேட் ஜிகேக்கு ஒரு 100+ டாப்பிக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் 2025லேருந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர், சொல்லப்போனால் 2026 முடிகிற வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம்.
ரயில்வே எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டடி பிளான் PDF, அதாவது என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு சொல்லி டே 1லேருந்து ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டடி பிளான் PDF எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த ஸ்டடி பிளான் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற இந்த அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணுற நம்பர் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட அப்கமிங் 2026 குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான ஆன்லைன் கிளாஸ் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 24ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நவம்பர் 25ஆம் தேதி அதற்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுவுமே டெலகிராம் குரூப் மூலிமா கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். இதற்கும் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இதுக்கு ஒரு ஆஃபர் பைசா 1 வீக் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து 2000 ஆயிரும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees தான் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட நியூ தமிழ் சிலபஸ்க்கான ஸ்கூல் புக்ஸ் மற்றும் அவுட் சோர்ஸ்லேருந்து ரெடி பண்ண ஸ்டடி மெட்டீரியல் PDF ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் டாபிக்ஸ் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 15,000+ கொஸ்டின் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதோட PDF ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ஒரு 20+ டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான எக்ஸ்ப்ளனேஷன், அது இல்லாமல் ஒரு 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர் மெட்டீரியல் PDF ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் PDF, ஸ்பெஷல் புக்காக சொல்லி பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரிக்கான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 2025லேருந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் PDF தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த மெட்டீரியல் எல்லாமே அந்த பேட்ச்லேயே கொடுத்துருவோம். அந்த பேட்சுக்கான ஸ்டடி பிளான், அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் டைம் டேபிள் ஷெடியூல் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதோட PDFும் கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட அட்மின் நம்பர் 8903302290 நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அதற்கான ப்ரொசீஜர், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் 8903302280 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ரயில்வே அண்டு டிஎன்பிஎஸ்சி பேட்ச் பற்றின எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் இல்லைனா வாய்ஸ் மெசேஜாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ரயில்வே மற்றும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.